என்னடா சொரணம் இல்லாம இருக்கான்? இப்ப என்னடா பண்றது? இப்ப ஏதாவது பண்ணோம்னா அந்த கிழவி கத்தி ஊரை கூட்டிடுவா. எல்லாரும் அசரட்டும். ராத்திரி 12 மணிக்கு மேல வந்து விச ஊசியை போட்டு ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுவும் சரிதான்டா. அந்த கிழவி வந்துரும். முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். வா போலாம். என்னடா ஆச்சு? என்னோட சகல வாயை பொழுதுட்டு தான் கிடக்குறானா இல்ல முழுசா கண்ணு முழிச்சிட்டானா? ஏய், உனக்கு நேரம் நல்லா இருக்கும் போது அவன் கண்ணை முழிச்சிருவானா என்ன? இன்னும் பேச்சு மூச்சு இல்லாம தான் கிடக்குறான். அப்புறம் என்ன, கதைய முடிச்சிட வேண்டியதானே? எங்க இங்க ஒரு கிழவி கோட்டா மாதிரி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. எல்லாரும் தூங்கட்டும். அப்புறம் அவனை மேலோகத்துக்கு அனுப்பிடுறேன். என்னடா பண்ண போறீங்க? வரும்போதே ஒரு விச ஊசியை வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். நைஸா எடுத்து சொருக வேண்டிதான். அப்புறம் உன் சகல நேரடியா சொர்க்கத்துக்கு போய் சேர வேண்டியதான். சூப்பர்ரா, எப்படியாவது போட்டு தள்ளிடுங்கடா. அவன் கண்ணு முழிச்சானவே எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொன்னுருவான். புரியுதா? கவலைப்படாதடா, இன்னையோட அவன் கதை முடிஞ்சிரும். போதுமா? அது போதுண்டா. இத மட்டும் கரெக்டா பண்ணிட்டா நான் சொன்ன அமௌண்ட்டை விட 2 மடங்கு சேர்த்து தர்றேன். சொன்ன வாக்க தவற மாட்டேயே. டேய், நான் ஹரிச்சந்திரன் பரம்பரையில வந்தவன்டா. அப்படியா? டேய், ஏதாவது ஏமாத்தன்னு நினைச்ச என்னடா பண்ணுவ மச்சி? விச ஊசியை வாங்கும் போதே 2 வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு உன் சகலைக்கு, இன்னொன்னு உனக்கு தான். டே 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 டே, நான் ஊரை ஏமாத்தலான்டா. ஆனா தொழில சுத்தம். வாக்கு தவற மாட்டேன். அது மட்டும் இல்ல, உயிர் காப்பான் தோழன். பழமொழிய மறந்துடாதடா. ஆ, பார்க்கலாம் பார்க்கலாம். கிட்ட நெருங்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த பிரபாகர் ரொம்ப தெளிவா சக்தி இங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஜீவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரபாகர் சொல்றது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல மேடம். பிரபாகர் பொய் சொல்றான். கண்டிப்பா சக்தி பிரபாகர் கஸ்டடியில இருக்கா. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எனக்கு பிரபாகர் ரொம்ப நல்லா தெரியும் மேடம். உண்மையிலேயே சக்தி அவன் கஸ்டடியில் இல்லாம இருந்திருந்தா பயங்கரமா கோபப்பட்டு கத்திருப்பான். ஆனா நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ண பிறகும் ரொம்ப நிதானமா கதை சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. சரியா சொன்னீங்க ஜீவா, எனக்கும் அதே சந்தேகம் தான். பொதுவா இந்த மாதிரி பெரும் பிள்ளைகள் வீட்டுக்கு ரெய்டுக்கு போனா தாம் தூம்னு குதிப்பாங்க, மினிஸ்டர் கூப்பிடுறேன் அது இதுன்னு கத்துவாங்க. ஆனா பிரபாகர் நிதானமா பேசுறாரு. சோ சக்தி அவர்கிட்ட தான் இருக்கணும். சக்தி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவளை நம்மளால காப்பாற்ற முடியலையே. கவலைப்படாதீங்க ஜீவா, கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இல்ல மேடம், பிரபாகர் ஒரு முடிவு பண்ணிட்டானா அதை செய்யாம விட மாட்டான். அவன் ஆக்ரோஷமா பேசுனது இன்னும் என் காதுல கேக்குது. அதனாலதான் சக்திக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்க பயம் எனக்கு புரியுது ஜீவா. அந்த பிரபாகரை எப்படி நெருங்கலான்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் மேடம் இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை மாறு வேஷத்துல பிரபாகர் வீட்டு பக்கத்துல நிறுத்தி அவனோட ஆக்டிவிட்டிஸை கவனிச்சா என்ன? ஆஹா, அது சரிப்படாது. அந்த பிரபாகரை ரொம்ப உஷாரா வேற ஏதாவது பண்ணணும். மேடம், உங்க ஐயர் அபிஷியல்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி பிரபாகர் விசாரணை பண்ண என்ன? அதெல்லாம் பிரபாகர் கிட்ட நடக்காது. அப்ப என்னதான் மேடம் பண்றது? டோன்ட் வரி ஜீவா, அவனை மடக்க ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்ன பிளான் மேடம்? பிரபாகருக்கு தெரியாம அவரோட கார்ல ஜிபிஎஸ் டிராக்டரை ஃபிட் பண்றது. அது மூலமா அவர் எங்க போறாரு எங்க வராருன்னு வாட்ச் பண்ணலாம். இதுல நிச்சயமா மாட்டலாம். சூப்பர் ஐடியா மேடம். எப்ப மேடம் இதை பண்ண போறீங்க? வீட்டை ரவுண்ட் அப் பண்ணும் போதே சொல்லிட்டு தான் வந்தேன். நம்ம ஆளுங்க இந்நேரம் இந்த வேலையை கச்சிதமா பண்ணிருப்பாங்க. நீங்க ரொம்ப ஸ்பீட் மேடம். நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சு முடிச்சிடுறீங்க. இட்ஸ் சோ கிரேட் மேடம். ரொம்ப புகழாதீங்க ஜீவா. இல்ல மேடம், உண்மையை தான் சொன்னேன்.
சீக்கிரம்டா. நீங்க முன்னவே வந்து எனக்கு விஷ ஊசி போடணும்னு பேசும்போதே நான் முழிச்சுக்கிட்டேன்டா. நீங்க மறுபடியும் வரணுங்கிறதுக்காக தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். யாரா நீங்க? யாரா உங்களை அனுப்பி வச்சது? சொல்லுடா, யாரா உங்களை அனுப்பி வச்சது? மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல உன்னை எங்கேயே நசுக்கி கொன்னுடுவேன். சொல்றா, மரியாதையா உண்மையை சொல்றியா, இல்ல நான் உன்னை அடிச்சு நசுக்கிடுவேன்டா. சொல்லுடா, சொல்லு, ஏய் சொல்லுடா. பிரபாகர், இது எல்லாமே உன்னோட வேலை தானே, எனக்கு நல்லா தெரியும்டா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஆரியா, விடுங்க விடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு ஆரியா? கூல் டவுன் பண்ணுங்க, பேசாம இருங்க, இமோஷன் ஆகாதீங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. டேய், போன காரியம் என்னடா ஆச்சு? அந்த ஆரியா கதையை முடிச்சிட்டியா? அட போடா, வாயில் நல்லா வருது. கொஞ்சம் அசந்திருந்தா அவன் என் கதையை முடிச்சிருப்பான்டா. என்னடா சொல்ற? அவன் தான் பேச்சு மூச்சு இல்லாம படுத்த படுக்கையா கோமால கிடக்குறான். அவனால என்னடா பண்ண முடியும்? அவனை பார்த்தா கோமாவில் கிடந்த மாதிரியா தெரியுது. என்னமா ஃபைட் பண்ணான் தெரியுமா? விட்டா பறந்து பறந்து அடிப்பான் போல இருக்கு. சினிமா ஹீரோ மாதிரி சும்மா வசனமெல்லாம் பேசுறான்டா. டேய், நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையாடா? அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். என்னடா நீ கொண்டு போன விஷ ஊசியை போட்டு அவனை தீர்த்து கட்ட வேண்டியதானே? அட நீ வேற, கொஞ்சம் அசந்திருந்தா அவன் என்ன கொன்றுப்பான்டா. நான் தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுடா. டேய், அதெல்லாம் சரிடா. உன்னோட வந்தானே இன்னொருத்தன், அவன் எங்க? ஆரியா உதைச்ச உதையில அவன் துண்டா காணும் துணியா காணும் ஓடிய போயிட்டான்டா. நான் மட்டும் தான்டா மாட்டிக்கிட்டேன். சரி, எப்படியோ தப்பிச்ச வரைக்கும் சரி. இப்ப நான் என்னடா பண்றது? அந்த ஆரியா வட பாயசத்தோட விருந்து வைப்பான், இருந்து சாப்பிட்டுட்டு வா. டேய், என்னடா இப்படி சொல்ற? பின்ன என்னடா, இனிமே உனக்கு அங்க என்ன வேலை? டேய், தபாரு, ஆரியா உன்னை அங்க கண்டானா அதே இடத்துல சமாதி கட்டிடுவான். ஒழுங்கா ஊர் வந்து சேரு. போன வேடா. அந்த ஆரியாவை பொணமாக்கலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டானே. மாமா, மாமா, உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா மாமா? மாமா, என்ன மாமா பேச மாட்டேங்கிறீங்க? சக்தி எங்க சரண்யா? அது மாமா, அது அக்கா, அது
சக்திக்கு என்னாச்சு சரண்யா? மாமா சக்திய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? மாமா ஏதாவது சாப்பிடுறீங்களா? பேச்ச மாத்தாத சரண்யா. என்ன நடந்துச்சு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அது மாமா எங்க போறீங்க மாமா? நான் உடனே சக்தியை கண்டுபிடிச்சாகணும். அந்த பிரபாகர் ராஸ்கலை இன்னைக்கு நான் தீர்த்து கட்டாம விட மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம் மாமா. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ட்ரீட்மெண்ட் முடியட்டும் மாமா. அதுக்கப்புறம் நம்ம அக்காவை தேடிக்கலாம். மிஸ்டர் ஆர்யா, இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் உங்க எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன். இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இன்னைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம். இருங்க, ட்ரெஸ்ஸிங்கை ரிமூவ் பண்ண சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே. மாமா 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 சொல்றத கேளுங்க மாமா. இப்போ நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அம்மாவும் பாட்டியும் வந்த உடனே வீட்டுக்கு போலாம் மாமா. இல்ல சரண்யா, இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது சரண்யா. என் சக்திக்கு என்னாச்சுன்னே தெரியல. இன்னைக்கு நான் சென்னைக்கு கிளம்பி ஆகணும் சரண்யா. மாமா ப்ளீஸ் மாமா, உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் நிதானமா உட்கார்ந்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். யோசிக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல சரண்யா. இன்னைக்கே நான் என்னோட சக்தியை கண்டுபிடிச்சாகணும் சரண்யா. என் உயிரே போனாலும் நான் கவலைப்படவே மாட்டேன். நான் அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் சரண்யா. அது மட்டும் இல்ல, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பிரபாகரை நான் சும்மா விட மாட்டேன் சரண்யா. அவனை நான் தீர்த்து கட்டாம எனக்கு தூக்கம் வராது. மாமா வேண்டாம் மாமா. அக்காக்கு நிச்சயமா ஒன்னும் ஆயிருக்காது. அவ நல்லா இருப்பா. அம்மா அப்பா வர வரைக்குமாவது நீங்க வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன தடுக்காத சரண்யா. என்ன யார் தடுத்தாலும் நான் கேட்க போறதில்ல. நான் கிளம்புறேன். மாமா மாமா சார், இன்னும் என்ன சார் யோசனை? அந்த ஆரியா கண்ணு முடிச்சிட்டான்ல, அவனை தூக்கிட்டு வந்து அவன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை கொன்னு போடலாம் சார். வேணாம், ஆர்யாவை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு விளையாடுவோம். அப்பதான் ஆட்டம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஆடு இங்க இருக்கும்போது புலி ஏறைய தேடி வந்துதானே ஆகணும். வருவான். அந்த ஆர்யா நிச்சயமா இங்க வருவான். அப்ப அவன் கண்ணு முன்னால சக்திக்கு பூஜை பண்ணலாம். சார், எப்படி சார் அந்த ஆள் இங்க வருவான்? பாம்பின் கால் பாம்பரியும். அந்த ஆர்யாவுக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு அவனை பத்தி தெரியும். சோ அவன் நேரா இங்கதான் வருவான். அந்த பொண்ணு சக்தி எங்க சார்? அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ஹலோ ஜீவா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மேடம்? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆர்யா கண்ணு முழிச்சிட்டாரு. ஓ அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? எனக்கு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. மேடம், ஆர்யா கண்ணு முடிச்சானா சும்மா இருக்க மாட்டான் மேடம். சக்தி இல்லைன்னு தெரிஞ்சதும் வெறியாயிடுவான். உடனே பிரபாகரை தேடிக்கிட்டு சென்னைக்கு தான் வருவான். நானும் அதே தான் நினைச்சேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பக்கம் அடையாறு வரைக்கும் வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க மேடம்? நான் கிண்டி பக்கத்துல இருக்கேன். அப்ப அங்கே இருங்க மேடம், இதோ உடனே வரேன். எதுக்கு நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க மேடம். இனிமேல் எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். நீங்க வர்றதுக்குள்ள நான் ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசி சில விஷயங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சிடுறேன். நீங்க கவலைப்படாம வாங்க. ஆர்யாவுக்கும் பிரபாகருக்கும் நடக்கிற போட்டியில நம்ம சக்தியை பறி கொடுத்துட கூடாது, அதான் முக்கியம். அப்படி நிச்சயமா நடக்காது. ஏதாவது பண்ணி சக்தியை காப்பாத்திடலாம். வணக்கம் சார்.
என்னையா சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட சொன்ன போட்டியா? ஆ போட்டாச்சு சார். ஓகே. ஆபீஸ்ல என்ன நடக்குது? நான் இல்லைன்ன உடனே என்ன ஒரேடியா ஆட்டம் போடுறீங்களா? இல்ல சார், அதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டாரு உங்க சகல. யோ, என்னையா சொல்ற? அந்த ஃப்ராடு பையன் எங்கேயே வந்தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவர் மட்டும் இல்லைன்னா இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் குளிர் விட்டு போயிருக்கும். உங்க வீட்டுக்கு தேவையானது செய்யறதுல இருந்து உங்க மெடிக்கல் பில் கட்டினது வரைக்கும் அவர் தான் சார் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிட்டாரு. அவர் அடிக்கடி ஆபீஸுக்கு வந்துட்டு போனதால தான் இங்க எல்லாரும் ஒழுங்கா அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க சார். யோ, அவன் சரியான கிரிமினல்யா. அவனை எதுக்கு ஆபீஸ்க்குள்ள விட்டீங்க? சார் நீங்க இப்படி சொல்றீங்க சார், ஆனா அவரு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போனார் தெரியுமா? அது மட்டுமா, இப்ப கூட அவரு சக்தி மேடத்தை தேடித்தான் சென்னைக்கு போயிருக்காரு சார். அப்படியா? சரி, அவன் நம்பர் எனக்கு SMS பண்ணி விடு. சொல்லியா? சார் ஆரியா சார் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. வந்துட்டானா? கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை தொலைச்சு எடுத்துருப்பானே. எப்படியா சமாளிச்ச? சார் சமாளிக்கிறது என்ன சார் பெரிய விஷயம்? நீங்க சொன்ன மாதிரியே உங்களை பத்தி ஆகா ஓகோன்னு எடுத்து விட்டேன். அவரும் அதை கேட்டு நம்பிட்டாரு. அவருக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வராது சார். அப்படி சந்தேகம் வந்தா நீயும் தான் ஏன் சேர்ந்து மாட்டுவ? அத மறந்துடாத சார். நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் அவரை எப்படியாவது நம்ப வச்சிருங்க சார். இல்லைன்னா அந்த ஆளு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான் சார். நீ சொல்றதும் சரிதான், பார்க்கலாம். சார் இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? எதுக்கியா இப்படி பயந்து நட்டுங்கிற? ஆடே கசாப்பு கடை தேடி வருதே, அப்புறம் என்ன? சார் என்ன சார் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு பயமே இல்லையா? பயமா? பயந்தா இந்த உலகத்துல வாழ முடியுமாயா? கழுத்துல கத்தி வச்சு அறுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கணும். சார் நான் உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு சார். நீ மட்டும் இல்லையா, அந்த ஆரியாவே என்கிட்ட கத்துக்க வேண்டியது 1000 இருக்கு. புரியுதா?